வணக்கம் மக்களே, நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மணப்பாறை மாட்டுச்சந்தையில் செவ்வாய்க்கிழமை நடக்கிற மாட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கோம். செவ்வாய்க்கிழமை மதியானம் 2:30 மணி அளவில் கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற போறாமே வளர்ப்புக்கான கலப்பின மாடுகள், ஜெர்சி கன்றுகள்னு சொல்லலாம். பொடிக்கண்ணிலிருந்து பெரிய தரத்திலிருந்து 2 பல் தரத்தில் இருக்கிற அனைத்து விதமான கன்றுகளுமே இங்கே விற்பனைக்கு வரும். இப்போ இதெல்லாமே வாங்கி கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை சேல்ஸ் கொண்டாந்து இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படியே நம்ம உள்ள போய் வச்சிருக்கவங்க டீட்டெயில் கேட்டுருவோம். இது வந்து திருச்சி மாவட்டத்தில் நடைபெறுகிற மிகப்பெரிய மாட்டுச்சந்தை. செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடைபெறும். அப்படியே உள்ள பதிவுக்கு போவோம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அப்படியே உள்ள போயிடலாம். எடுத்தோன்னே பார்த்தோம்னா ஜெர்சியில 2 கன்று கொண்டாந்துருக்காங்க. மும்மரமா விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வண்டி எல்லாமே வருது. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு கன்று ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. வணக்கண்ணே, நான் மாப்பா தானே. ஆமாண்ணே. ஆமா ஆமாண்ணே, ஒரு 7 மாசம் இருக்குண்ணே. ஆமாண்ணே. என்னண்ணே, என்ன விலையா? 10 சொன்னே. ஆமாண்ணே. இது கணவரண்ணே, காங்கியாண்ணே. ஆமாண்ணே. கான்டாக்ட் பண்ணலாண்ணே. 9,000 கொடுத்துடலாண்ணே. 9,500 கொடுக்கலாம். ஆமாண்ணே. கான்டாக்ட் பண்ணலாண்ணே. சொல்லலாண்ணே. 70 94 36 56 30. சரிண்ணே. ஆதிண்ணே. சொல்லுங்க. திருச்சி. ஒன்னு 5 ரூபா கொடுக்கலாம், ஒன்னு 6 ரூபா கொடுக்கலாம்ண்ணா. ஒரு 7 மாசம் இருக்குண்ணே. 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசம் தான் இருக்கு. 2 ரூபா ஃபைனல் ஐயா சொல்றாரு. சரி, ஓகேமா. இந்த மாதிரி கட்டணம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாண்ணே. நீங்க எப்படி வாங்கி கொண்டாறீங்க? வியாபாரி? வியாபாரிண்ணே. சரி, ஓகேமா. இதுல பெரிய பெரிய கட்டணம் வேணும், நம்மள கான்டாக்ட் பண்ணலாண்ணே. சரிண்ணே. யாரும் உங்க நம்பரா? 9080073283. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஜெர்சிலே பொடி கன்றுகள்லாம் நிறைய வந்திருக்கு. ஒன்றும் விலை கேட்கலாமா? ஐயா, இந்த கண்ணெல்லாம் என்ன விலை வருங்க? ஐயா பேசுற கண்டிஷன்லயே இல்லையாட்டு இருக்குது. பேசவே மாட்டேன்ட்டாரு, அந்த திரும்பிட்டாரு. சரி, ஓகே. அப்படியே நம்ம அடுத்து காமிச்சிடலாம். வணக்கம் வணக்கம். அங்கே பார்த்தோம்னா அங்க ஒரு கண்ணொன்று பிடிச்சிட்டு வந்திருக்காரு. இது என்ன ஜெர்சியில சேருமா இல்ல நாட்டு மாடு கிராஸா? இல்ல, ஜெர்சி தான் சார். இது 5 மாசம் கண்ணுங்க. ஆமாங்க. இது 13 ரூபா சொன்னாங்க. ஆமாங்க. 10,000 கேக்குறாருங்க இவரு. அவர் வியாபாரி, அவர் 10,000 தான் கேக்குறாரு. ஆமாங்க, 10,000 தான் கேக்குறாரு. 11 ரூபாய் பிடிச்சி சொல்லிட்டேங்க அவருக்கு. அவர் 10 ரூபாய் கேக்குறாரு, 10 ரூபாய் கேக்குறாருங்க. நான் 11 ரூபாய் கட்டி சொல்லிட்டேங்க. அப்படி ஆகாது மாமா. சொல்லிட்டு 10 ரூபாய் கூட கட்டிக்க. உனக்கு அசலுக்கு என் அசலு கட்டிக்க, இதெல்லாம் இருக்கட்டும். 85ங்க, 240 13 120ங்க. ஓகேங்க. அப்படியே பொடி கன்றுகள்லாம் நிறைய வரத்திருக்கு. விற்பனை விலையில யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே கேட்டு பார்ப்போம். ஐயா, வீடியோ எடுக்கலாமா? எடுக்கலாம். இங்க மாற்றுறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு 10 கன்று கொண்டாந்தான். விற்பனை சுமாரா இருக்குதுங்க. இந்த கண்ணெல்லாம் 10 11. ஆமாங்க. இதெல்லாம் 8 மாசத்து கண்ணு, 1 வருஷத்து கண்ணு, 10 மாசத்து கண்ணு.
எல்லாமே அந்த தரத்துல இருக்கு. அதே தரத்துல தாங்க இருக்குது. இதுல பல் போட்ட கிடாரிகள் வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாமுங்க. அதெல்லாம் என்ன ரேட் வருது? அதெல்லாம் 25-30 ரூபா. ஆமா, அதுக்கு ஊசி போடலாம். ஊசி போடுற கண்டிஷன். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணாலும் ஊருக்கு வீட்லயே வாங்கிக்கலாம். 89 400 63 166. சரி, ஓகே, நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்ப இதெல்லாம் பல் போட்ட கன்றுகளுங்களா? அதான் பல் போட்டது அதெல்லாம் 30 ரூபாய்க்கு மேல வரும். 30 ரூபாய்க்கு மேல வரும். இதெல்லாம் 20 ரூபா வரும். இதெல்லாம் 25 ரூபா ரேஞ்ச் வரும். இதெல்லாம் 2 வருஷம் கண்ணு இருக்குங்களா? 10 வருஷம் வரும். இப்ப அது வந்து 30 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. ஆமா. பல்லு 2 பல்லுங்க. பல் போல ஊசி வைக்கலாம். ஊசி போட்டுக்கலாம். ஊசி போடுற தரத்தில் இருக்கு. ஆமா. இது வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க ஊசி போடுற தரத்துல இன்னைக்கு? அது ஒரு 7-8 வந்துச்சு. ஒண்ணு இன்னைக்கு விற்பனை சரியில்லை. இன்னைக்கு எல்லாமே அப்படியே மந்தமா இருக்கு. அந்த மாதிரி மீதி அவரை கேட்டு. சரி, ஓகே. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. அவரு பேசவே மாட்டாருங்க. உங்களை வீடியோ எடுத்து போட சொல்லி வற்புறுத்துறாரு. போதுமா? சரி, இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? 35-37 வரும். 35-37 ரூபா வரும். இதெல்லாம் வாங்கிட்டு போனா அப்படியே ஊசி போட்டுக்கலாம். எல்லாம் போடுவோம். சரி, ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே இந்தல பார்த்தோம்னா இந்தல 2 நல்ல தரமான கிடாரி கொண்டாந்துருக்காங்க. செவலையிலேயே ஜெர்சி. அண்ணா வணக்கம். இந்த ஜெர்சி வந்து என்ன ரேட்னா வருது? ஒவ்வொன்றும் 35 வருதுண்ணா. 35 வருது. எத்தனை பல் போட்டிருக்கீங்க? 2 பல் வருதுண்ணா. 2 பல்லு. வாங்கினா இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாமா இல்ல பண்ணி வச்சிருக்கீங்க? பண்ணிருக்கேன். ஊசி போட்டுருக்கேன். பண்ணிட்டீங்க. என்ன கன்ஃபார்முங்களா? கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. கேரண்டி சொல்லல. கேரண்டி கிடையாது. ஆமா, பண்ணியாச்சு. ஃபைனல் ரேட்டுக்கு அனுசரிச்சு தருவீங்களா? 60 ரூபா சொல்றாங்க. ரெண்டுங்க வந்து 60 ரூபாய்னா ஃபைனல் முடிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி கண்ட்ரில வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? நம்பர் தான் சந்தை தான் வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். நீங்க எந்த ஊருங்க? அனுப்புறேன். அனுப்புறீங்கதான். செவ்வாய்க்கிழமை சந்தை மட்டும் தான் வருவீங்களா இல்ல புதன்கிழமை வருவீங்களா? 2 நாள் செவ்வாய்க்கிழமை வரும், புதன்கிழமை வருவேன். 2 நாள் இருப்பீங்க. 2 நாள் இருப்போம். பேரு? சங்கர். சங்கர். சரி, ஓகே. ஓகே. அப்படியே உள்ள போனோம்னா ஜெர்சிலேயே சட்டை கண்ணு, கருப்பு சட்டை 2 ஜோடியா நின்றுது. ஒரு உயிரத்துல போட்ட கண்ணு மாதிரி. ஐயா, வீடியோ எடுத்துக்கலாமா? அது என்ன ஒரு உயிரத்துல போட்ட கண்ணுங்களா? 2 பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குதுங்க. தனித்தனி மாட்டதுதான். ஆனா ஒரே டைம்ல போட்டதா? ஒரே டைம்ல போட்ட ஜெர்சி கண்ணு. பாக்குறதுக்கு 2மே ஜம்முன்னு இருக்கு. பாக்குறதுக்கு ஒரு உயிரத்துல போட்ட மாதிரி அச்சு அசல ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. 17 ரூபா வரும். 17. ஒரு வருஷம் கண்ணு இருக்குமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கண்ணு 17 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. பால் எல்லாம் எத்தனை கொடுப்பீங்க இதோட தாய்? அது தாய் 15 லிட்டர் கொடுக்கும். 5 லிட்டர் கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இது அதே ரேட் தான் வரும். அதே ரேட் தான் வரும். அதே ரேட் தான் வரும். சரி, ஓகேண்ணா. சரி. உங்க பேரு? பேர் மாரியப்பன். மாரியப்பன். செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு புதன்கிழமை சந்தைக்கு 2 சந்தைக்கு வருவீங்க? 2 சந்தைக்கு வருவேன். சரி, ஓகே. இது என்ன ரேட் வருங்க? 11 தான். இந்த கண்ணு வந்து 11 தான் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணா. அப்படியே இதுல பார்த்தோம்னா செவலை சட்டையில ஜம்முன்னு ஒரு கண்ணு இருக்குது. பால் கண்ணு தான். இல்ல இந்த இந்த கண்ணு என்ன விலை வரும்? 7,500க்கு மோதிட்டு இருக்காங்க. நீங்க என்ன விலைன்னா சொல்றீங்க? 8.5 சொல்றீங்க. கண்ணு பாக்குற ஜம்முன்னு இருக்கு. 8.5 ரேஞ்சா சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணு வாங்கி பாக்குறாரு அவரு. அண்ணா வணக்கம். 5.25 கேக்குது. 5.25 கேக்குதுண்ணா. 5.25 கேக்குது. அவர் 8 ரூபா சொல்றாரு. ஆமா, பொள்ளாச்சியில இருந்து. திருநெல்வேலி. சரி, பொள்ளாச்சி சீட்ல 5 ரூபாய் கேக்கு 8 ரூபா சொல்றாரு. ஆமா, அவர் தர மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே. சரி, ரொம்ப நன்றி. உங்க பேரு? சிவலிங்கம். அப்படியே உள்ள போனோம்னா நல்லா மும்மரமா வேலை மோதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொடி கண்ணுகள் வேணாலும் இந்த சந்தைக்கு வந்தா வாங்கலாம். பொடிக்கல், நாட்டு மாட்டு கண்ணு, கிராஸ் கண்ணு எல்லாம் விதவிதமா ரகரகமா வந்துட்டு இருக்கும். செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடைபெறுகிற சந்தை. தேவைப்படுற நண்பர்கள் செவ்வாய் புதன் 2 நாள் வந்ததுனால வாங்கலாம். அடுத்து நம்ம போது பாருங்க கண்ணு மாடு. அதை போய் பார்ப்போம். அங்க எப்படி பேச போறாங்கன்னு தெரியல. அப்படியே உள்ள வந்துருவோம். வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடக்கிற
புதன்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இது இன்னைக்கு பாக்குறது பாத்தீங்கன்னா கலப்பின மாடுகள், கண்ணு மாடுகள், வத்தக்கறவை, அதோட விலைங்களை தான் பார்க்க போறோம். விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. வணக்கங்க. வணக்கண்ணா. 40 ரூபா சொல்றாங்க கண்ணோட சேர்த்து. கண்ணு கிடையாது கண்ணுங்க. போட்டு 4 மாசம் ஆகுதுங்க. பால் 7 வருதுங்க. ஆமா. இளங்கல்ல வந்து 2 நேரமா இளங்கல்ல வந்து பால் 13 லிட்டர் கறந்த மாடு. இளங்கல் இல்ல அனுமதியா 40 ரூபா சொல்றாருங்க. நான் 30 ரூபாய்க்கு சொன்னேங்க. ஆமாங்க. ஃபைனல் அவங்க போய் கேக்குற பொறுத்து. ஓகே. அப்படியே உள்ள போனோம்னா வட இந்திய நாட்டு மாடு, அது கிராஸ் பிரீட் மாதிரி தெரியுது. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ மைக்கு தான், பயப்படாதீங்க. சொல்லுங்க. நான் செவலூர் தான். இதே ஊர் தான். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப் ஒருத்தர் கொடுத்தாங்க. இல்ல நாட்டு மாட்டுல சேர்ந்ததான். ஆமா ஆமா. சென சென செனமா. இது இப்ப போடு மாசம் சென. போடு மாசம் போட சென போடுவா பாரு. நிற மாசம் முடிஞ்சு. இல்ல 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 நிறமாசன 70,000. போன இடத்துல வந்து ஒரு 10 லிட்டர் வந்துச்சு. எச்சா வரும். ஃபைனல் என்ன வந்து கேட்கல, முடிச்சு கேட்கல, என்ன கேட்கல. சரி நம்பர் வாங்கிக்க. நம்பர் வளர்ப்பு வாங்கிட்டு வந்தது. என் போன் நம்பர் 86 75 01 அடுத்து 05 77. வாங்கிக்கலாம். எல்லாமே விற்பனை முடிஞ்சு கட்டி வச்ச மாடு, நாளைக்கு சேர்த்து போடலாம். அப்படியே இதுல பார்த்தோம்னா நாட்டு மாடு கிராஸ் நினைக்கிறேன். வீடியோ எடுத்துக்கலாமா? கருப்பு சட்டை. இது என்ன ராத்திரில சார்? நாட்டு மாடு கிராஸா? சிந்தி நாட்டு மாடு கிராஸ் கண்ணோட இருக்கு. வளர்த்து கொண்டாடுறீங்களா வியாபாரியா? நான் வளர்த்து கொண்டாடுறேன். இது 38 ரூபா விலை சொன்னேன். 30 ரூபா 32 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 35 ரூபானா கொடுக்கலாம், இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு விட்டா அப்புறம் பாத்துக்கலாம். காலங்கண்ணு ஒரு 20 நாள் இருக்கும். 4-3. கால் தூக்காது. கண்ணுக்குட்டியை விட்டு தான் குடிக்க விடணும். நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் நாட்டு மாட்டுல எப்படி குடிக்க விட்டு தானே கறந்துக்கணும். விலையை பேசி கறந்துக்க. அதனால இன்னும் 3 மாடு நிக்குது. 3 நம்பர் தரேன். 95 97 35 34 91 91. ராஜாளிப்பட்டி. 35 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு மாடு கண்ணு ஜம்முன்னு இருக்கு. அதே மாதிரி ஜெர்சியில சேர்ற இங்க ஒரு கண்ணு மாடு இருக்கு. தலையீத்து மாடுன்னு நினைக்கிறேன். மடிக்கால் எல்லாமே அந்த அளவுக்கு இன்னும் தரல. மாடு கொஞ்சம் இளம்பத்தான் இருக்கு. விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். மைக்கெல்லாம் மாட்டோம்னா என்னத்து மைக்க மாட்டிட்டு தலைச்சி எடுத்தாங்க.
இது சொல்லோட 32 ரூபா வருதுங்க. 2. காலக்கண்ணு. வா. 32. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க அரியலூர் மாவட்டம், அரியலூர் பக்கத்துல இருந்து வரோம். சரி. அப்படியே பார்த்தோம்னா நல்ல மடி திறந்த பெரிய மாடுகளும் இருக்கு. அதையும் அப்படியே மோதி பார்ப்போம். ரெஸ்பான்ஸ் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 5-6 உருப்படி வச்சிருப்பாரு இருக்கு. ஜெர்சி, கருப்பு சட்டை, கண்ணு மாடுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-5 உருப்படி வச்சிருக்காரு. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? பேசுறதுக்கு முடியாது, தெம்பில்ல. சரி, ஓகேங்க ஐயா. டீ குடிக்கிற கூட முடியாது, 2 பேரும் நின்று இருக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி தரமான மாடுகள் வேணாலும் செவ்வாய் புதன் 2 நாள் வரும். 2 நாள்ல வந்து வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா இது எல்லாமே விற்பனை முடிஞ்ச மாடுகள். அவங்க பாத்தீங்களா, விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த உள்ள போயிடுவோம். இந்த ரவுண்டிங்ல போய் பார்ப்போம். ஒரு கிடாரியும் பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன் இருக்கு. வீட்டுக்கு ஏத்த மாடுகள் தான் சொல்லாங்க. அது மாதிரி இங்க ஒரு கண்ணு மாடுன்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்குள்ள ஐயா கொண்டு போயிட்டாரு, மாட்டை திருப்பிட்டே போறாரு. எல்லாமே விற்பனை இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா போறங்காட்டி பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்ல. அதனால அப்படியே காமிச்சிட்டு போயிடலாம். செவ்வாய் புதன் 2 நாட்கள் நடைபெறுகிற மணப்பாறை மாட்டுச் சந்தை. இதெல்லாம் வந்தகர வேலையுமே செனமாடா இருக்கும். பாக்குறது ஜம்முன் இருக்கு மாடு எல்லாமே. இன்னைக்கு டைமிங் ஓவர் ஆயிருச்சு, அதனால அப்படியே கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.